ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாகிடுச்சு விளாக் வீடியோவில் நீங்கள் பேசியே ஆகணும். ஏன்னா நான் லைவ் போட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் விளாக் வீடியோவில் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வந்து நிறைய கஷ்டங்கள் நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூடியூப் சேனலில். இன்னும் நான் சம்பாரிச்சிட்டேன்னா சம்பாதிக்கலை. ஏன் சம்பாதிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக இருந்தாலும் யூடியூப்பில் சம்பாதிக்க முடியாது. யூடியூப் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒன்றை மட்டும் நல்லா மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம பேசணும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பேசிட்டு லாஸ்ட்டில் ஒரு விஷயம் நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்பில் கழுவி நம்மளை ஊற்றுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க ஒத்துக்கிட்டா தான் நம்ம யூடியூப் சேனலை ஆரம்பிக்க போகிறோம். எல்லாருமே அப்படி தான் ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க சிலவங்க, யூடியூப் சேனலில் ஃபேமிலியை கழுவி ஊற்றுவாங்க. லைவில் பேசுவாங்க, கழுவி பேசுவாங்க. ஆனால் லாஸ்ட்டில் என் ஃபேமிலி மாதிரி வராதா, யூடியூப்பில் நம்ம சம்பளம் எடுக்க போகிற பட்சத்தில் என் ஃபேமிலி மாதிரி வராது, எனக்கு ஃபேமிலியில் உள்ளவங்க சப்போர்ட் பண்ண போய் என்னால் வராது அப்படின்வாங்க. அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. அந்த பொய்யை தான் மக்கள் விரும்புகிறாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் யூடியூப் சேனலில். இப்போ எனக்கெலாம் இங்கிலீஷே சுத்தமாக படிக்க தெரியாது, இங்கிலீஷ் படிக்க தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க ஒரு உதவி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை லாஸ்ட் வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறது தான் நம்ம மனுஷனோட தன்மை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது மனுஷ தன்மையே கிடையாது. நீங்கள் அவங்கள பற்றி அவங்கக்கிட்ட நன்றி சொல்லலைனாலும் பரவாயில்ல, அதை மனசில் வச்சுக்கோங்க. உண்மையாக மனசில் வைங்க. ஒருத்தவங்க ஒரு உதவி பண்ணுனா ஏன் அப்படின்னா, எனக்கெலாம் இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு ஒரு அக்கா தான் எனக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் எனக்கு அந்த அக்கா தான் உதவி பண்ணுறாங்க. நான் அதை சாகிற வரைக்கும் கூட நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அப்படி எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஒரு மெசேஜோ ஒரு மெயிலோ எது வந்தாலும் எனக்கு அந்த அக்கா தான் உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த உதவியை பூரா யூடியூப் சேனல்னு இல்லை, எல்லா விஷயத்துலையும் ஒரு ஐடியா சொல்லுவோம், ஏதோ ஒன்று சொல்லுவோம். ஆனால் நம்ம அதே இடத்துல அடிமட்டத்தில் தான் இருப்போம். ஆனால் அதை கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க முன்னேறி வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. போயிட்டுருக்க மட்டும் செய்ய மாட்டாங்க, நம்மளை பற்றி குறை பேசுவாங்க பின்னாடி போய். அந்த மாதிரி தான் அந்த உலகமே இருக்குது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் என்னையை பார்த்து நிறைய பேர்லாம் போயிருக்காங்க, இல்லைலாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கும் அந்த மனசாட்சிக்கு தெரியும் யாருன்னு. நான் யூடியூப்பை பற்றி மட்டும்தான் இதில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் என்னோடய வீடியோஸில் என் ஃபேமிலியை என்றைக்குமே நான் டேமேஜ் பண்ணி நான் பேச மாட்டேன். எல்லார் வீட்லேயும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். என் கடன் பிரச்சனையை மட்டும் தான் நான் பேசியிருப்பேன். நான் கடத்துக்காக எப்படிலாம் கஷ்டப்பட்டேங்கிறத மட்டும் தான் யூடியூப்பில் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நாளைக்கு நம்ம நல்லதோ கெட்டதோ நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நிற்கணும். நம்ம குழந்தைங்களுக்கோ நம்மளுக்கும் நிற்கணும். அதுக்காக ஃபேமிலியை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி நம்ம அப்படி ஒரு பொய்யா ஒன்றும் சம்பாதிக்கக்கூடாது. ஆனால் அப்படி தான் பொய்யா சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன். இந்த தோட்டத்தில் நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன். ஆனால் அதுக்கு மதிப்பே கிடையாது. சும்மா ஒரு பேசுவாங்க பார்த்தீங்களா, விவசாயத்தை பற்றி சும்மா நின்று ஒரு மரத்தடியில் நின்று பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய லைக்ஸு, வியூஸு, கமாண்டு இதெல்லாம் போகும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 பேர் இருப்பாங்க. அது ஸ்கூலோ காலேஜோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 5 பேர் நம்ம யாருன்னே தெரியாமல், எந்த ஊர்னே தெரியாமல் நம்ம பழக்கப்பட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும். ஃப்ரெண்டாக இருக்கிறப்ப இப்போ அந்த 4 பேரும் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. நம்ம ஒரு ஆள் நல்லா படிச்சிருப்போன்னு வச்சுக்கோங்க. நான் உதாரணத்துக்கு அதை சொல்கிறேன், நான் படிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் இன்னொருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு மட்டும்தான் உதவணும், நீ எனக்கு மட்டும்தான் உதவணும், எனக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த 3 பேருக்கு செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் அந்த ஹெல்ப்பை பூரா இவங்க வாங்கிட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒன்றே அந்த 3 பேர்த்தையும் பிரித்து விட்டுருவாங்க. அதுதான் இந்த உலகமே, இப்போ உள்ள உலகமே அப்படி தான். பிரித்து விட்டுட்டு கடைசியில் அவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும், அவங்க கூட தான் எல்லாருமே பேசணும் வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு நிலைக்க போகிறதெல்லாம் கிடையாது. நாளைக்கு ஒரு நாள் உன்னோட உண்மையான முகம் தெரியும் பொழுது அந்த 4 பேருமே உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி நீ பைத்தியம் முடிச்சு உட்கார பற்றியா, அன்றைக்கி தான் அந்த உதவி செஞ்சவங்களாம் நினைப்பாங்க அந்த உலகத்தில். அது எல்லா விஷயத்துலையும் சரி. இந்த ஸ்கூல் விஷயத்தை நான் உதாரணத்துக்கு வச்சு நான் சொல்கிறேன். அது எல்லா விஷயத்துக்கும் அப்படி தான் பொருந்தும். ஏன்னா நான் யூடியூப்பை பற்றி நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் ஒவ்வொருத்தவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு உண்மைக்குமே சத்தியமாக பொறுக்கவே முடியலை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். உண்மையை என்றைக்கும் அப்படியே மறைஞ்சே இருக்காது. ஆனால் நல்லா கற்றுக்கிட்டேன். பொய், ஃப்ராடு இதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு தான் இந்த உலகமே. அவங்கள வீடியோலாம் ஃபஸ்ட்டில் உள்ளவங்களாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அன்றைக்கி என்ன பேசுகிறாங்க அப்படி தான் இந்த உலகம் போயிட்டுருக்கு. அன்றைக்கி என்ன பேசுகிறாங்க, அன்றைக்கி கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்களா, அதுக்கு லைக்கு கமெண்ட் அப்படி கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் நானும் பேசணும். நானும் இந்த கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நானும் இந்த வேகாத வெயிலில் உட்காந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு, நானும் இந்த மரத்தடியில் உட்காந்து நானும் கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைய யாருக்குமே தெரியாது, நானும் கஷ்டப்படுறேன். நம்மளும் வாழ்க்கையில் ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை சாதிச்சிட மாட்டோமான்னு சொல்லி நானும் இப்படி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பேசுகிறவங்கலாம் நல்லா பேசுகிறாங்க. இது என் மனசில் தோணுனுச்சு. ஏன்னா என்னை பற்றி நான் பேச போய் தான் இந்த வீடியோஸ் நான் போடுறேன். என் மூஞ்சுக்கு முன்னாடி பின்னாடி பேசுனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நான் யாருக்கும் எந்த இதுவும் நான் செய்யலை. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு, சேனல் பிடிச்சிருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 1000 கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் இன்னைய வரைக்கும் என் வீடியோவில் நான் நீட்டாக தான் நான் போட்டிருக்கேன், நீட்டாக தான் நான் பேசுகிறேன். என் கஷ்டங்கள் பின்னாடி இருந்தாலும் நான் எல்லா வீடியோலையும் சிரிச்சுட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஆனால் முகத்தை பாவம் போல் வச்சுக்கிட்டு எல்லா வீடியோவும் போடுவேங்க. ஆனால் அவங்க பின்னாடி உள்ள முகம் யாருக்குமே தெரியாது.
வந்து மக்கள்கள் வந்து எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதேமாதிரி என்னை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. பாய்.